மலைய தொழிலேன்னா சிரமம். நாங்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டோம், பல ஊருக்கு போவோம். கேரளா, தமிழ்நாடு முழுவதும், பழனி, திண்டுக்கல், திருச்சி, இந்த பக்கம்லாம் போவோங்க. நம்ம சௌகரியத்துக்கெல்லாம் நம்ம அங்கே போகணும், இங்கே போகணும், நம்ம அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னால கிடையாது. 3 மாதம் ஆகும் 3 ஊருக்கு போகிறக்கு. போன ஒரு 10 நாள் 15 நாள் லீவு, அதோட சரி. சமைச்சு இங்கே தான் சாப்பிட்டுக்கணும், இங்கே தான் படுத்துக்கணும். 100 ஆடு 150 ஆடு ஒட்டுக்கா குட்டி போடுங்க. 3 மாதத்து வரையிலும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. வண்டி வாகனம் அதிகமாக இருக்குது இல்லைங்க. 10 மணிக்கு மேலே கொஞ்சம் வண்டி வாகனம் கம்மியாயிடும். இது வந்து உயிர் போனாலும் போனது, எவனோ ஒருத்தர் தூக்கத்து வரையில் கொண்டு வந்து வண்டி மேலே முட்டை வச்சாலும் போச்சு, ஆடும் போச்சு, ஆளும் போச்சு. முட்டு வலி இல்லாத தொழில் இது. அந்த பட்டி போட்டால் அவங்க காசு கொடுத்துருவாங்க, காட்டுக்காரர் காசு கொடுத்துருவாங்க அந்த உரத்துக்கு. அதை வாங்கி நாங்கள் சாப்பாடு செஞ்சுக்குவோம். அதாவது வந்து ஒரு 10 லட்ச ரூபா நம்ம ஆடு இருக்குது, 100 ரூபாய் ஆடு இருக்குது, 10 லட்ச ரூபா அவங்க கொடுப்பாங்க. காலங்களே அப்பனாக்கம்பட்டி, குறும்பளையம், கண்ணம்பாளையம், பாப்பம்பட்டி பூராமே இந்த குறும்பி ஆடு தாங்க அதிகம். ஆடு ஒரு 1000 ரூபாய் இருக்குங்கண்ணா. 1000 ரூபாய் இருக்குது. இப்போ அந்த 5 பேர்த்துக்கு சம்பளம் இருக்குது. ஆமாம், 5 பேர்த்துக்கு சம்பளம் இதில் தான் எடுக்கணும். ஆமாம், இதில் தான் எடுக்கணும். இது இந்த வருமானத்தை எடுத்து சம்பளம். சில இடத்துல 1000 கொடுப்பாங்க, சில இடத்துல 500 கொடுப்பாங்க, சில இடத்துல 700 கொடுப்பாங்க. ஆஃபர் பொறுத்துங்க. சில இடத்துல சும்மா நிறுத்தினாலும் நிறுத்தலாம். 2 நேரம் செஞ்சுக்கோங்க. நம்ம மதியானம் சாப்பாடு வந்து கடைக்கு போயிடுவோம். போய் வடையா, போண்டாவோ, டீயோ வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. டெய்லி செஞ்சுக்குவோங்க, நைட்டையும் செஞ்சுக்குவோம். 60 நாள் லீவு. சரி சரிங்க. ஒரு ஆளுக்கு 1,80,000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன்னா அந்த 60 நாள் லீவு. ஆடும் போகணும், நாமளும் போகணும். மேய்க்கிறது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் ஆகி 35 நாளில் கூட்டி வித்துடலாம். 35 நாள் நல்லா இருக்கு, மேய்ச்சல் நல்லா இருக்குங்க. அதனால அங்கே வந்து ஒரு சின்ன செடி இருந்தாலும் கொத்தி எறிஞ்சிருவாங்க. கேரளா போனால் நல்லா மேய்க்கலாம். அதனால வெள்ளாடு அதுக்கு தான் வேண்டி வச்சுருக்குங்க. வெள்ளாடில் ஒன்றும் புண்ணியம் 6 மாதம் குட்டி வைக்கிறதுக்கு.